ஹாய் நண்பா, உங்கள் தமிழ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப ஒரு முக்கியமான நியூஸ் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா? இது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம ரீசெண்டாக நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து குரூப் 4 எக்ஸாம் நம்ம எழுதணும். கொஸ்டின் ரொம்ப கஷ்டமாக கேட்டாங்க. ரொம்ப முக்கியமானதாக நியூஸ். ஏன்னா ரொம்ப பரவாயில்ல பேசிட்டு இருக்கிறாங்க. அது இல்லாமல் நமக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் பெண்களுக்கு இடஒதுக்கீடு 33% எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? ரிசர்வேஷன் எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம பசங்க இந்த குரூப் 4ல் கூட பெண்கள் தான் அதிகமாக அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. பசங்க கூட கம்மியாக தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. அதனால் ரொம்ப ஒரு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ரொம்ப ஒரு பெண்களுக்காகவே கவர்மெண்ட் நடத்துகிற மாதிரி தான் இருக்குது. சரிங்களா? அது இல்லாமல் இப்போ என்ன தெரிஞ்சு போகிற விஷயம்னா, பீகாரில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. பீகாரில் நிரந்தர குடியுரிமை பெற்ற பெண்களுக்கு மாநில அரசு பணிகளில் 35% இடஒதுக்கீடு அறிவிப்பு. ஓகேங்களா? அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் நடத்துகிற எக்ஸாமில் 35% வந்து இடஒதுக்கீடு வந்து தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அந்த கவர்மெண்ட் நடத்துறதுல வந்து 30% இடஒதுக்கீடுன்றது சாதாரண ஒரு விஷயம் இல்லை. ஓகேங்களா? ஏன்னா பீகாரிலும் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தான் முக்கியத்துவம், தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் பெண்களுக்கு முக்கியத்துவம். அப்படிங்கும்போது ரொம்ப ஆண்களோட நிலைமை ரொம்ப கஷ்டமாக போகுது. ஓகேங்களா? இது தெரிஞ்சுக்கணும். அது இல்லாமல் பீகாரில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சிட்டாங்க. அது வந்து ஏற்கனவே அந்த நியூஸ் உங்களுக்கு தெரியும். இப்போ பெண்களுக்கு 30%, அதுவும் 35% கொடுக்குறாங்க. அது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமானது. இனிமேல் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி படிக்கிற எல்லா எக்ஸாம்லுமே ரொம்ப கண்டென்ட்டு தெளிவாக படிச்சுக்கோங்க. அப்டேட்டாக இருந்தால் மட்டும்தான் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும். ஏன்னா கொஸ்டின் ரொம்ப கஷ்டமாக வருது. அதனால் தெளிவாக படிச்சிருங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய் நண்பா, உங்கள் தமிழ்.